தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் ரெகுலராக 10 மினிட்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கோம். நான் எப்படி படித்து கிளியர் பண்ணோன்னோ அதே மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். டிஎன்பிசி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் கூட போயிட்டுருக்கு. நிறைய நண்பர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 தேர்வுகள் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டு போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற 7667448486 நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் டெய்லி 10 மினிட்ஸ் வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் டிஎன்பிசிலேருந்து எப்படி கொஷின்ஸ் வருது, நீங்கள் அந்த மாதிரி படிக்கணுங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெரியும். முதல் கேள்வி, நிதி ஆயோக்கின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரதமர். நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர். இதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாமில் நிதி ஆயோக்கோட துணைத்தலைவர், தற்போதைய துணைத்தலைவர் அப்படின்னு யார் கேட்டிருந்தாங்க. இப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கும். ஒரே டாபிக் சுற்றி தான் கொஷின் வந்துட்டுருக்கும். ரெண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பெண்களின் சமூக நீதிக்காக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளில் அதன் அரசியலமைப்பு பிரிவோட பொறுத்துக. பிரிவுகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. ஃபஸ்ட்டு 100 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் முக்கியமான தலைப்புகளை பற்றி பார்த்துக்கன்ட்டு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். அதிலேயே கொஷின் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் படித்தா சேஃபு. இதோட ஆன்சர் 4312 பார்க்கலாம். பிரிவு 14 சம உரிமை, பிரிவு 15 பாகுபாடின்மை, பிரிவு 16 வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு, பிரிவு 19 பேச்சுரிமை. அடுத்து, பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை காலவரிசைப்படுத்துக. பாருங்கள், இந்த காலவரிசைப்படுத்துகளை ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் வந்தது, பிரதமர் வந்துச்சு, இப்போது தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்புறம் அந்த நிதிக்குழுவோட தலைவர்கள் பார்த்துங்க. இந்த 4 ஏரியா பார்த்துங்க. வேறு எது முக்கியத்துவம் அப்படின்னா இதோட முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இதனாலும் நல்லா பார்த்துங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், தலைமை தேர்தல் ஆணையர்கள், இப்போ இதுதான் புதுசாக வந்திருக்கு. அடுத்து பிரதமர்கள், நிதிக்குழு. இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 3142. நவீன் சாவ்லா, அடுத்து சுனில் அரோரா, சுஷில் சந்திரா, அடுத்து ராஜீவ்குமார். இவங்க எல்லாமே ரீசெண்டாக வந்தவங்க. 4, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களுள் மக்களவையில் அதிகமாக இடம்பெற்றுள்ள மாநிலம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, கீழே இருக்கிற மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறது எந்த மாநிலம் கேட்குறாங்க. பொதுவாக எந்த மாநிலம் அதிகம் கேட்கல, கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எது அதிகம் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மேற்கு வங்கம். ஏன்னா மக்களவையில் அதிகம் இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தானே. ஸோ அதனால் இவங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுக்காக அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு, எந்த மாநிலத்திலேருந்து எந்த மாநிலம் உருவாச்சு, எந்த மாநிலத்துக்கு எந்த உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, எல்லாமே நல்லா பார்த்துங்க. இதெல்லாம் ஆல்ரெடி வந்ததே தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. மேகாலயா தனி மாநிலமாக உருவான ஆண்டு ஆப்ஷன் சி 1972. 6, அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவெனில் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தமற்றது எது? ஆப்ஷன் டி, அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் பொருத்தமற்றது. மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, அது மதச்சார்பற்ற அரசு நிறுவுவதற்கான வழிவகை தான். சிறுபான்மையினர் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்படுதல், தீண்டாமை ஒழிப்பு எல்லாமே மதச்சார்பற்ற அரசு உருவாக்குவதற்காக தான். 7, இந்த 42வது சட்டத்திருத்தத்தை பற்றி கேட்காத கொஷினே கிடையாதுங்க. சரிங்களா? 42வது சட்டத்திருத்தத்தை நல்லா பார்த்துங்க. 7, இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் உள்ள சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்தச் சட்டம். ஆப்ஷன் சி 42வது அரசியல் சாசன திருத்தச் சட்டம். 8, ஆம்புட்ஸ்மன் எனும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு. ஆப்ஷன் சி ஸ்வீடன். ஆம்புட்ஸ்மன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேலை பார்க்கும் இடங்களில் குறைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்புகள் தான் ஆம்புட்ஸ்மன் எனும் அமைப்புகள். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐடியா பண்ணி அதை உருவாக்குனதே ஸ்வீடன் தான். அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது அல்லது எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றது அல்லது தேவையற்றவை? குறில் நெடில் பிழையோடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரதமராக என்னென்னலாம் அடிப்படையாக இருந்த ஃபில் பண்ணியிருக்கணும். குடியரசுத் தலைவருக்கு என்ன, துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன,
முதலமைச்சருக்கு என்ன, ஆளுநருக்கு என்ன, அப்புறம் ஒரு கட்சி தேசிய கட்சி அங்கீகரிக்கணும்னா என்னெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும், மாநில கட்சிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதிலேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆப்ஷன் டி 3 மட்டும் வந்து தேவையற்றது. எதுனா அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், உச்சநீதிமன்ற நீதிபதியாகவும் சரி. 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றியிருக்க வேண்டும் சரி. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருக்கணுங்கிறது தப்பு. 15 ஆண்டுக்கு தேவையில்ல, 10 வருஷம் நினைக்கிறது. 10 இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300 வரை பகுதி டேஸில் அடங்கும். ஆப்ஷன் டி பகுதி 12. ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதியிலேருந்து இந்த விதி வரை இந்த பகுதியில் வரும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்துங்க. 11 பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு வாய்வார்த்தையாக சொன்னேன், உயர்நீதிமன்றங்கள்லாம் எப்போ உருவாக்கப்பட்டது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதே மாதிரி வந்திருக்கு. நிறுவப்பட்ட ஆண்டுகள், இதில் வந்து தவறான இணையை வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. மதராஸ் 1862 சரி, கர்நாடகா 1884 சரி, அலகாபாத் 1954 என்பது தவறு, கேரளா 1958 என்பது சரி. அடுத்து, மாநிலங்களவை பற்றிய சொற்றொடரில் எவை சரியானவை? ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, இது 2 வந்து சரிங்கிறாங்க. மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை சரி. ஒவ்வொரு 2 ஆண்டு முடிவிலும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர் சரி. இந்த அவை நிலையற்ற, இது வந்து இந்த அவையோட நிலையற்ற தன்மை குறிக்குன்னு சொல்கிறாங்க, அது தப்பு. நிலையான தன்மையை தான் குறிக்குது. 13 பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது? சமூக சிந்தனை. ஆப்ஷன் சி வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் தான் வந்து சமூக சிந்தனையை பிரதிபலிக்குது. இதிலே பாருங்கள், நினைவு சின்னத்தை பாதுகாத்தல் அப்படிங்கிறது தேசிய பற்றை பிரதிபலிக்குது. குடிசை தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தை, அதாவது என்னது, சிறு குறு தொழில் புரிவரை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. கிராம பஞ்சாயத்துகளை நிறுவுதல் பார்த்திங்க அப்படின்னா மக்களிடம் அதிகாரம் செல்வதற்காக நிறுவப்படுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கணும். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விகிதத்தன்மையுள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இதை கூறும் அரசியலமைப்பு பிரிவு விதி 21. இந்த 20, 21, 22 இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் நோட் படிச்சுங்கன்னு பார்த்துங்க. அடுத்து, கீழ்கண்ட எந்த நாட்டு அரசமைப்புடன் இந்திய அரசமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது? முகவுரை. ஆப்ஷன் பி அரசமைப்பு. இதுனா அமெரிக்க அரசமைப்பு. அடுத்தது 20/5/2023 கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்கும் பிரிவு தான் 335. இது பாருங்கள், அந்த பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் ஆணையம் அமைத்தல், இது ரிலேட்டடாக இருக்கிற அந்த பகுதிகளெலாம் நல்லா படிச்சுங்க. ஆணையம் அமைத்தல், ஒதுக்கீடு வழங்குதல், இதெல்லாமே பார்த்துங்க, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. 2 எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பின் சிறப்பியல்பான அம்சம் அல்ல? ஆப்ஷன் பி பயனுள்ள வலுவான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி அமைப்பான சிறப்பியல்பான அம்சம் இல்லைங்கிறாங்க. ஆளுமை வழிபாட்டு முறை ஓகே சொல்கிறாங்க. உட்கட்சி பூசல் மற்றும் கட்சி தாவல் ஓகே. பிராந்திய கட்சிகள் அனைத்தும் சரி, ஆனால் இது மட்டும் தப்புங்க, கொஞ்சம் கொஷின் புரியல. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து, அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது? ஆப்ஷன் ஏ நீதிமன்றங்களில் வழி நடைமுறைப்படுத்தலாம். அரசு, அதாவது அடிப்படை உரிமைகளை மட்டும்தாங்க நடைமுறைப்படுத்த முடியும். கடமைகளாகட்டும் நெறிமுறை கோட்பாடுகளாகட்டும் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்தால் எதுவும் செய்ய முடியாது. அது எல்லாமே ஒரு ஐடியாலஜி தான். ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஃபாலோ பண்ணி ஆகணும்னு அவசியம் கிடையாது. வேறு பாருங்கள், கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழிலையும் ஊக்குவிக்கிறது என்பது சரி. 14 வயதில் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய கல்வி என்பது சரி. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
இது எல்லாமே வழிகாட்டு நெறிமுறைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஏ மட்டும் வந்து நடைமுறைப்படுத்த இயலாது. 4 லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஆளுநர். இதுவே லோக்பால் குடியரசுத் தலைவர். அடுத்து சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 32 உச்சநீதிமன்றம் என்பது சரி. அதே போல் சட்டப்பிரிவு 226 உயர்நீதிமன்றம் என்பதும் சரி. 40 அடிப்படை உரிமை என்பது தவறு. 51A அரசு நெறிமுறை கோட்பாடு என்பதும் தவறு. 6 ராஜமன்னார் குழு பற்றிய கீழ்காணும் சொற்றொடரில் எது சரியானது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3. இக்குழு 1971 அதன் பரிந்துரை அளித்தது என்பது சரி. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது என்பதும் சரி. ஆனால் இது நிறுவப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1971. அடுத்து கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியதென வரிசைப்படுத்துக. இதில் ஈஸியானது ஆப்ஷன் பி 3 to 4 1. கிராம சபை, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய, மாவட்ட ஊராட்சி மன்றம். இதெல்லாம் புக்கில் அப்படியே இருக்குது. 8 சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவை நடத்துகிறார். சபாநாயகர் எவ்விதம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோமோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே போல் அவர் நீக்கப்படுகிறார். இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் பொழுது தாமாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ்வருவனவற்றுள் எது மிகச் சரியாக பொருந்துகிறது? ஆப்ஷன் சி பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவர் ஆகிறார் என்பது சிறப்பாக பொருந்துகிறது அப்படிங்கிறாங்க. எல்லாமே சபாநாயகரை பொறுத்து தான். சபாநாயகரை பற்றிய கூற்றுகள். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 1 2 3 மட்டும் வந்து சரிங்கிறாங்க. மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைக்குது. அரசாங்க பணியில் இதர பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு வந்து 1993 நடைமுறைப்படுத்தப்படுது. இந்திரா சஹானி விஎஸ்எஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இந்த 3மே வந்து சரியானதான். இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட முதல்ல குழு அமைச்சதே அவங்க தான், மொரார்ஜி தேசாய் காலகட்டத்தில் தான். 10 தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள். ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 6 1952. வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய ஐடியா கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.